நீங்க பூஜை போட்டீங்கன்னா, அயர்லாண்டு போற யோகம் உங்களுக்கு தேடியே வரும். ஏன்னா, சந்திரன் நீர் ராசிகளை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் எளிதா கிடைக்கும். இந்த கோயில் பாளையமும் நீங்க தவறாம பாருங்க. இது ஒரு புராதனமான சிவஸ்தலம். இந்த கோயில் பாளையத்தில் யம பகவான் தன்னுடைய பாவங்க சிவபெருமானுடைய திருவடி தன் மேலே பட்டதுக்கு சிவபெருமானுக்கு நன்றி கூறி தவம் இருந்த ஸ்தலம். அதனால் இங்கே நவகிரகங்கள் கிடையாது. சுவாமிகளுக்கெல்லாம் காலகண்டேஸ்வரர், கால சுப்பிரமணியர்னு பேர் உண்டு. ஏன்னா காலன் தவம் இருந்ததுனால இந்த காலங்கிற பேரும் சேர்ந்து வரும். கோயில்பாளையம் கோவிலும் ரொம்ப அழகாக அமைதியாக இருக்கும். பொதுவாக நம்ம கிராமப்புறத்து கோயில்கள் எல்லாம் புராதனமும் பழமையும் அழகும் அமைதியும் நிறைந்தது. அதனால் நீங்கள் கோவையை சுற்றி உள்ள புராதனமான கோயில்களை பிளான் போட்டு தரிசிங்க. இந்த கோவைக்கு பக்கத்திலே தான் அவிநாசி இருக்குது. இந்த அவிநாசியில் சுந்தரர் திருவிளையாடல் புரிஞ்ச இடம், முதலை வாயிலிருந்து பிள்ளைய மீட்ட இடம் அவிநாசி. அதனால் இதுவும் ஒரு சிறப்பு மிக்க சிவஸ்தலம். நீங்கள் அவிநாசி அப்புறையும் தரிசிக்கலாம். அதே போல் பேரூரில் எல்லாரும் காசியை போல் கர்மங்கள் செய்ய வருவாங்க. அதனால் நீங்கள் பேரூர், அவிநாசி, கோவில்பாளையம், அன்னூர் இன்னும் சிவஸ்தலங்கள் நிறைய இருக்குது. அதை சுற்றி பார்க்கலாம். திருமூர்த்தி மலை, கடத்தூர், கொழுமம் போன்ற இடங்கள்லாம் சிவன் கோயில் அவ்வளவு நல்லா இருக்கும். கடத்தூர் சிவலிங்கம் 9 அடி உயரமானது. இப்போ 4 அடி தான் வெளியே தெரியுது. இந்த கோயில்கள் எல்லாம் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட புராதனமான கோயில்கள். தவறாமல் நீங்கள் அந்த கோயில்களை தரிசித்து புண்ணியம் அடையணும். பொன்னார் மேனியனே புலி தோலையரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மேளிர் கொன்றையணிந்தவனே, மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே, அன்னே உன்னை எல்லாம் இனி யாரை